கொரோனாவை விட 100 மடங்கு மோசமான பெருந்தொற்று விரைவில் உலகம் முழுவதும் பரவ தொடங்கி வாய்ப்பிருப்பதாக சர்வதேச மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி மருத்துவ நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கொரோனாவை விட 100 மடங்கு வீரியமிக்க வைரஸ் உலகை ஆட்டி படைக்க வருகிறது என்ற சர்வதேச விஞ்ஞானிகளின் அறிவிப்பு கதிகலங்க செய்திருக்கிறது. பல நாடுகளை புரட்டி போட்டு உலக அளவில் பல லட்சம் உயிர்களை கொன்று குவித்த கொரோனா வைரஸ் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு திடீர் ட்விஸ்ட் உலக நாடுகளை நடுநடுங்க செய்துவிட்டது. குறிப்பாக கொரோனா வைரசுடன் ஒப்பிடுகையில் H5N1 வைரஸின் பரவும் தன்மை, உயிரிழப்பு விகிதம் மிக அதிகமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி 2003ஆம் ஆண்டு முதல் H5N1 வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுள் 100க்கு 52 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது 100 பேர் பாதிக்கப்பட்டால் அவர்களுள் குறைந்தபட்சம் 50 பேருக்கும் மேல் மரணத்தை தழுவுவார்கள் என்று சுட்டிக்காட்டும் விஞ்ஞானிகள், கொரோனா வைரஸை பொறுத்தவரை இது 0.1% மட்டுமே இருந்ததாகவும் மேற்கோள் காட்டுகின்றனர். பறவை காய்ச்சலுக்கு காரணமாகும் H5N1 வைரஸ் உருமாற்றம் அபாயத்தின் விளிம்பில் உள்ளதால் உலக அளவில் கொரோனாவை போல் பெருந்தொற்று பரவல் விரைவில் தொடங்க வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். அசைவ உணவு வகைகள், குறிப்பா கோழி இறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்கணுமா? கோழி இறைச்சி இப்போ நம்ம ஊர்ல பேர்ட் இன்ஃபுளுன்சா கேஸ் எதுவும் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை, தாராளமா எடுத்துக்கலாம். 1 or 2 கேசஸ் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது பக்கத்து நாடு இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருக்கும் போதே நமக்கு தெரிய வந்துரும். நம்மளுடைய சிஸ்டம் அந்த அளவுக்கு நல்ல தெளிவான சிஸ்டம். நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்க இருக்கு. ஒரு 2 months முன்னாடி பிப்ரவரியில நமக்கு கேஸ் நெல்லூர்ல வரும்போதே இங்க ஒரு 5 மாவட்டத்துல எல்லா விதமான கட்டுப்பாடும் போட்டு நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனால தைரியமா கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது 1-2 கேஸ் நமக்கு டிடெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம முட்டைய எடுக்கும் போது கூட ஹாஃப் பாயிலா எடுக்காம ஃபுல் பாயிலா எடுத்துட்டு, அதே மாதிரி கோழி இறைச்சிய சில பேர் ஹாஃப் குக்டா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இல்லாம ஃபுல் குக்டா சாப்பிடும் போது அந்த ஒருவேளை அது மூலமா பரவறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் அது முற்றிலுமா அதை தவிர்த்திடலாம். நம்ம இந்த வைரஸால ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? சினிமாலாம் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரிதான், ஒரு சளி பிடிச்சது அப்படின்னா அது 1 வாரம் இல்ல 7 நாள், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேட்டகரி, ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். அதுல எல்லாருக்கும் ஒரு சளி இருக்கும் போது என்னென்னலாம் வரும்? ஃபீவர் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், தலைவலி இருக்கும், இருமல் இருக்கும், அந்த குளிர் இருக்கும், இது எல்லாமே தான் அதுலயும் இருக்கும். சம்டைம் இது சிவியரா போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிரெத்லெஸ்னஸ், டிஃபிகல்ட்டி ஆஃப் பிரீத்திங், அதாவது ரொம்ப மூச்சு இறைக்கிறதோ இல்ல படபடப்பா இருக்க மாதிரி இருக்கிறதோ, ஒரு வேலையை செய்ய முடியாம இருக்கிறதோ, உடல் சோர்வு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, இந்த மாதிரியான இருக்கும்போதுதான் நம்ம ரொம்ப பயந்துகிட்டு அந்த விஷயத்துக்கு போகணும். மத்தபடி சாதாரணமா கூட இருந்துட்டு சாதாரணமா ஏசிம்டமேட்டிக்கா போய் அவங்க கியூர் ஆகுறவங்களும் இருக்காங்க. சோ வைரஸ் காய்ச்சல் எப்பயுமே முக்காவாசி நேரம் கண்டிப்பா அதாலேயே தன்னாலேயே சரியாயிடும். ரொம்ப சிவியரா, அதாவது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் போது அவங்க சிவியரா பிரசன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைலி மியூட்டன்ட் வேரியன்ட் இருந்தா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு உண்மையான வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு நான் தவிர்த்து சொல்லவே மாட்டேன். யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையுடன் இருக்கு? முக்கியமா பேர்ட்ல இருந்து பரவுது அப்படிங்கறதுனால பவுல்ட்ரி யார் வச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும். பவுல்ட்ரியை யார் ஹேண்டில் பண்றாங்க, அந்த பேர்டை யார் ஹேண்டில் பண்றாங்க, அதே மாதிரி நிறைய வீடுகள்ல பறவைகள் வளர்க்குறவங்க இருப்பாங்க, காடை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல பேர்டோட இன்ஹாபிடேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஈஸியா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவா பேர்டுன்னு சொல்லும் போது இதுல அது கோழியை மட்டும் தான் மீன் பண்ணுமா? முக்காவாசி அது கோழியை தான் மீன் பண்றது. ஆனா மத்த பறவைகள் கிட்ட இருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த வைரஸ் பறவைகளையே அதிகம் பாதிக்கும் என்ற போதிலும் பறவை எச்சங்கள் மூலம் மனிதனுக்கு பரவ வாய்ப்பு இருப்பதால் பண்ணைகள் மற்றும் இறைச்சி மார்க்கெட் பகுதிகளுக்கு சென்று வந்த பின் கைகளை நன்கு கழுவி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே வல்லுநர்களின் அறிவுரையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.